வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாவேக ஆட்சி வந்ததுல இருந்தே பிளாஷ் நியூஸுக்கும் அதே மாதிரி அதிர்ச்சி சம்பவத்துக்கும் அதே மாதிரி ஒரு சர்ச்சைக்கும் பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பயங்கரமான சர்ச்சைகள் வெடிச்சிருக்கு. என்னன்னா, தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக, அதாவது சிறப்பு பிரதிநிதியாக வந்து ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளரை நியமிச்சிருக்காப்புல நம்ம ஐயா விஜய் அவர்கள். இதுல என்ன கூத்தம் அப்படின்னா, இந்த வெங்கடரமணன் அப்படிங்கிறவர் வந்து கர்நாடகாக்காரர் தான். அவரு காங்கிரஸ் பாரம்பரியத்தை உள்ளவரா. ஏன் இத வந்து உங்களுக்கு இந்த பதவியை கொடுக்க தமிழ்காரங்க யாருமே கிடைக்கலையா? ஏன் சினிமாக்காரங்கதான் நீங்க இந்த பதவி கொடுக்கணுமா? இது ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவியே. இந்த எல்லாமே கிட்டத்தட்ட இந்த உங்க படத்தோட சம்பந்தப்பட்டது, உங்களோட சினிமாவை சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் இந்த அரசு பதவியை கொடுக்குறீங்களா? உங்க ஜோதியருக்கு கொடுத்தீங்க, அது சர்ச்சையாச்சு. திரும்ப அதை வந்து ரீகால் அடிச்சிங்க அப்படின்ட்டு எல்லாமே உங்களை சுற்றி ஒரு சர்ச்சை தான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன் வரப்போதான். அதுல பொதுவா நம்ம சீமான் அவர்களை திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரா அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய புரட்சி புயல் வசன கருத்தா வைகோ அவர்கள் சைடுலதான் ஒரு விக்கெட்டும் போயிட்டான். அவரும் கிட்டத்தட்ட திமுகவுல இருந்து விலகி தாவைகாவுக்கு வரப்புற அப்படியா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொங்கி இருந்த ராசா அவர்கள் பயங்கரமான டயலாக்கா போயிட்டு இருக்காப்ல. இனிமே எவனை நம்பி கூட்டணி வைக்க வேண்டாம், நீங்கள் கற்றை இடுங்கள், நம்ம வந்து தனித்து போட்டிடும் அப்படின்ட்டு மேடையில பயங்கரமா வீரவசனம்லாம் பேசியிருக்காப்ல. இவ்வளவு விஷயத்தையும் இன்னைக்கு சூப்பரா ஜம்முன்னு இந்த வீடியோவுல பார்க்க வரும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி ராசா அவர்களுடைய டைலாக்கு, வைகோ அவர்களுடைய டைலாக்கு, அப்புறம் இந்த விஜய் அவர்களோட இந்த பிரச்சனை யாரெல்லாம் கையில் எடுத்திருக்கா, எந்தெந்த எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப விரைவாகவும் மிக தெளிவாகவும் பார்த்துடலாம். நம்ம சேனல்ல நீங்க இப்போதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபரும் ஆதரவும் கொடுங்க. அப்பதான் நமக்கு மேலும் பல வீடியோக்களை கொடுக்கறதுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் இருக்கும். எங்களை மாரி சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தா தான் ஜிபி முத்து சொன்ன மாதிரி உங்க பொண்ணான கைய அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன்ல அமுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அமைக்கி விட்டுருங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக அமையும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் எல்லா பிளாஷ் நியூஸ் எல்லா டிவிலும் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழக டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் தமிழக அரசு மூலமாக. அவர் யாரு அப்படின்னா, கர்நாடகா சேர்ந்தவரா, காங்கிரஸ் பாரம்பரியத்தை உள்ளவரா, ரொம்ப மிக முக்கியமா நம்மளுடைய ஜனநாயகம் பட தயாரிப்பாளரா. அதனாலதான் தயாரிப்பாளருக்கு தன்னால நட்டம் வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த பதவி கொடுத்ததாக கிசுகிசுக்கள் முன்முனைப்புகள் நடக்கிறது. விஜய் அவர்கள் யாருக்கு பதவி கொடுத்தாலும் சினிமா சம்பந்தப்பட்ட அல்லது அவர் கூடயே சுற்றி இருக்கிற ஆளுக்கு தான் கொடுத்தாரு அப்படிங்கிற பரவலான பேச்சுக்கு இதுவும் ஒரு தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடே இல்லையா அந்த பதவி கொடுக்கறதுக்கு, ஒரு அமைச்சருக்கு நிலவான பதவி அப்படின்ட்டு அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் இந்த விஷயத்துல ஒன்றிணைந்து விஜய் அவர்களை எதிர்த்திருக்கார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவும் விரைவாகவும் தெரிகிறது. அடுத்து வந்து அம்பாசமுத்திர எலெக்ஷன்ல வந்து நம்ம தலைமை சீமான் அவர்கள் போட்டி போட போறாராம். அது ரெண்டு கட்சி, அதாவது திமுக அதிமுக மற்ற எல்லாரோட பொது தலைவரா அவரை நிப்பாட்ட போறாங்களாம். இடைத்தேர்தல்ல அம்பாசமுத்திர சட்டமன்ற எம்எல்ஏ இசைக்கு சுத்தியா அதிமுக விலகி தாவைக்கிட்ட போயிட்டு அங்க நமக்கிட்ட என்ன சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காப்புல.
அப்படி கிடைச்சு அவரை எந்த விதத்துல தோக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அதிமுக ரொம்ப உறுதியா இருக்கு. அதுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா வந்து திமுகவும் சேர்ந்திருக்கான். திமுகவும் அதுல நிற்க போறது இல்ல. அதோட நம்ம எதிரிய பொதுவான எதிரியை சேர்ந்து அழிச்சிரும் அப்படிங்கிற இதுல வந்து சீமான் அவர்களை நிற்பாட்ட போடுறதா பரபரப்பான செய்திகள் வெளிக்கொண்டிருக்கு. எந்த விதத்துல உண்மை பொய் அப்படிங்கிறது வர்ற காலங்களை நமக்கு தெரிந்து விடும். அடுத்து இதுக்கு எதிர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் பயங்கரமா எதிர்ப்பு. அதிமுகவோட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அந்த கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல. அடுத்து ஐயா உணர்ச்சி வசப்படுற தலைவர் வைகோ அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியின் உயர்மட்ட குழுவை கூட்டினாப்புல. அதுல ஒரு எம்எல்ஏ வரல, நான் திமுக சின்னத்துல திமுக கூட்டணியில நான் இங்கிறது பிரிஞ்சு திமுகவிலே போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல எங்க தலைமை வைகோ அவர்கள் பயங்கரமான காட்டமான வசனங்கள்லாம் விட்டுருக்காப்புல. நாங்க வந்து ரொம்ப பொறுமையோட அந்த கூட்டணி திரும்பத்துக்காக தான் திமுக கூட இருந்தோம். ஆனா எங்களை எப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு கிளை செயலாளர் கூட இல்லாத கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு பயங்கரமான செல்வாக்கள் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் கூடவே இருந்தீங்களே ஒரு இது கூட மதிக்கல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாப்புல. ஒட்டு மொத்தத்துல தேமுதிகாவ என்ன இப்படி விளாசமும் அப்படி அவர்கள் விளாசி கிட்டத்தட்ட வைகோ அவர்களும் தாவேக்காவில் இணைய போறதுக்காக, அதாவது இணையனா என்ன இணைய போறாரு, கூட்டணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட கூட்டணியில இருக்கிற, அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற ஒருத்தரும் போறதுக்கான கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆயிட்டு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எங்க அண்ணன் ராசா அவர்கள் கொந்தளிப்புனா கொந்தளிப்பு, அப்படி ஒரு கொந்தளிப்புல கொந்தளிச்சிட்டாப்ல. எப்படின்னா, இனிமே கூட்டணிக்கு எவனையுமே சேர்க்கப்படாது தலைவா, நீங்கள் ஆர்டர் இடுங்கள், நீங்கள் கட்டளை இடுங்கள், நம்ம என்ன கூட்டணி இல்லாம தனியா செவிச்சு ஆட்சியை புடிச்சு காட்டும் அப்படின்ட்டு மேடையெல்லாம் பயங்கரமா அவங்களுடைய நிர்வாகிகள் மத்தியில கம்பீரமாலாம் ரொம்ப ஆக்கிரமா பேசினாப்புல. இதுல டைலாக் வேற பயங்கரமா அடிச்சிருந்தாப்புல எங்க அண்ணன். என்ன டைலாக் அப்படின்னா, எங்க கூட இருந்து எங்க கட்சியோட கூட்டணி ஓட்டுகளை வாங்கி அமைச்சரா பதவியா உட்கார்ந்துருக்க அவங்களுக்கும் ஒட்டும் இல்லை, அவங்களுக்கு சேர்த்து கூடையே வச்சு அமைச்சர் பொறுப்பு கொடுத்த தாவைக்காவுக்கும் வெக்கமே இல்லை அப்படின்ட்டு டைரக்டா எங்க அண்ணன் ராசா அவர்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டாப்ல. ஓப்பன் அட்டாக்னா இப்படி ஒரு அட்டாக், ஏற்கனவே ஏச்சில அட்டாக் பண்ணி பேசுறதுல அண்ணன் ராசா அவர்களை அடிக்க முடியாது அப்படின்னு உணர்ச்சி பொங்க அந்த திமுகவுக்கே உரிய அந்த உடன்பிறப்பு ரத்தத்தை அப்படின்ட்டு பயங்கரமா ஃபயரா பேசி ஒரு ஒரு விதத்துல அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு வந்து ஒரு பூஸ்ட கொடுத்துருக்காப்புல. போற போக்க பார்த்தா திமுக கூட்டணியில ஒருத்தனும் இருக்க மாட்டான் அப்படிங்கிறதா நமக்கு கண்கூடா தெரியுது. இருக்க வைக்கவும் எப்போ ஜம்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. அவருடைய பேச்சுகள்ல நமக்கு அப்படிதான் புலப்படுகிறது. ஒட்டுமொத்தத்துல அரசு பதவிகள் எது கொடுத்தாலும் விஜய் அவர்கள் அவர்களுடைய சகாக்களுக்கும் அவர் கூடயே சுத்துற ஆட்களுக்கும் அவருடைய சினிமா ஃபீல்டு உள்ளவங்களுக்கு கொடுக்கறதா தான் ஒரு பயங்கரமான ஒரு வைரல் பேச்சும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு அலையும் வீசுகிறது. அதை வந்து எல்லா விதத்திலையும் எதிர்கட்சிகள் வந்து சேர்ந்து அதை விஜய அட்டாக் பண்றாங்க. உண்மையிலே விஜய் வந்து சினிமா ஃபீல்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இதை கொடுத்தாரா, இல்லது அவரு வந்து கொடுத்த அந்த பதவி கரையுதானா, ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவியை கொடுக்கறதுக்கு தமிழர்கள் யாருமே இல்லையா, ஒரு சாதாரண ஒரு படத்தை தயாரிச்ச ஒரே காரணத்துக்காக அவருக்கு இந்த பதவியை கொடுக்கலாமா அப்படின்ட்டு எதிர்ப்பும் ஆதரவும் சேர்ந்த கலவையான விமர்சனம் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த அன்றாட அரசியல் நிகழ்வுகள். மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வுல உங்களை சந்திக்கும். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறோம், நம்ம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் ஆதரவு கொடுங்க.
எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கும் உங்க பொண்ணான கையில ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்டுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.